இங்க ஒரு பொண்ணு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக போவா. அப்ப அங்க இருந்த அரசியல்வாதிக்கு ஒரு சாமியார் பையலுக்கு இந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போயிடுது. அந்த மேனேஜர் இன்டர்வியூல முடிச்சிட்டு, இங்க பாருமா, உன்னோட திறமைக்கெல்லாம் இங்க வேல்யூ இல்ல, உன்னோட அளவுக்கும் உன்னோட உடம்புக்கு தான் இங்க வேல்யூ. நாங்க 3 பேர் இருக்கோம், நீ மட்டும் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போன அப்படின்னா உனக்கு இங்க வேல்யூ நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு பணமும் கொடுக்குறோம்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் அழுதுகிட்டே வந்து அவ அப்பா கிட்ட நடந்ததை சொல்றா. டென்ஷனான இவரும் நேரா அந்த ஆபீஸுக்கே போய் அந்த மேனேஜரை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாரு. அந்த ஆளு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவரை தூக்கி உள்ள வச்சிடறாங்க. ஹீரோயினும் அவ அப்பாவை வெளியே எடுக்கிறதுக்காக போவா. ஆனா போலீஸ்காரங்க கேஸ வாபஸ் வாங்கினாதான் விடுவேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம ஹீரோயினும் அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு கெஞ்சுவா. ஆனா அந்த நாய் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, நீ எங்க 3 பேத்து கூட இரு, உன்னோட அப்பனை வெளியே விட சொல்றேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான். வேற வெளியே இல்லாம ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறா. அவ அப்பா வெளியே வந்ததும் அவர்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குப்பா சொல்லிட்டு கிளம்புறா. இவனுங்க 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினை ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறானுங்க. அங்க போனதும் போய் குளிச்சுட்டு வா சொல்லிட்டு அனுப்புறானுங்க. பாத்ரூம் போயிட்டு இவனுங்கள போலீஸ்ல மாட்டி விடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா. ஆனா இவனுங்க அதையே கேமரால பார்த்துட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டு போட்டு முக்கி அநேகமா கொன்னு போட்டுறானுங்க.